மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அருண். யாரையும் நோகடிக்க கூடாதுன்னு நினைக்கிறவர் என் அண்ணன். ருத்ராத்த மேல அவர் உயிரையே வச்சிருக்காரு. ஆனா எல்லாருமா சேர்ந்து இன்னைக்கு அவரை காயப்படுத்திட்டாங்க. என் அண்ணன் ரொம்ப நல்லவரு. அந்த அனிதா தான் போய் சொல்றா. சிவா சார் நல்லவர்னு நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? நல்லவங்களை மட்டும் கடவுள் ஏன் அப்படி சோதிக்கிறாருன்னு தான் தெரியல. நம்ம நினைச்சது ஒண்ணு, ஆனா நடந்தது ஒண்ணா இருக்கு. அந்த அனிதா அப்படியே உல்டா பண்ணி மொத்த பழியையும் தூக்கி சிவா அண்ணன் மேல போட்டுட்டா. அனிதா ரொம்ப தப்பா யோசிப்பான்னு எனக்கு தெரியும். ஆனா இப்படி ஒரு கேவலமான டிராமா பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எப்ப கோவில்ல வச்சு சிவாவும் சக்தியும் ஒன்னா சேர்றதுதான் என்னோட கடைசி ஆசைன்னு சொன்னாலோ அப்பவே எனக்கு அவ மேல சந்தேகம் இருந்துச்சு அருண். அந்த ரெஜிஸ்டர் போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னு நீ என்கிட்ட சொன்னப்ப கூட எனக்கு லைட்டா சந்தேகம் இருந்தது. ஆனா இந்த அளவுக்குலாம் அனிதா பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அருண், அத்தை கோவமா அண்ணனை திட்டிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம என் முகத்திலே முழிக்க கூடாதுன்னு வேற சொல்லிட்டு போயிருக்காங்க. பாவம், அவங்க 2 பேரையும் நாம அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். நாம எதுக்கும் அங்க போய் அண்ணனும் சக்தியும் இருக்காங்களான்னு பாக்கலாமா? சரி திவ்யா, நம்ம எதுக்கும் ஒரு வாட்டி கணேசன் சாருக்கு கால் பண்ணலாம். ஒருவேளை சிவா சாரும் சக்தியும் அங்க போயிருந்தாங்கன்னா நாம நேரம் அங்கேயே போயிடலாம். சரி அருண். ஹலோ கல்யாணி. ஹலோ. சொல்லுங்க சீனியர். ஏன் உங்க குரல் இவ்ளோ பதட்டமா இருக்கு? கல்யாணி, நான் அதை அப்புறம் உன்கிட்ட சொல்றேன். சிவா அண்ணனும் சக்தியும் அங்க வந்தாங்களா? இல்லையே சீனியர், அவங்க யாரும் இங்க வரலையே. போன கொடு. மாடி திவ்யா, அப்பா. என் பொண்ணு சக்திக்கு என்னமாச்சு? சிவா தம்பிக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சிடுச்சா? இல்லப்பா. இதோ நானும் கல்யாணியும் கிளம்பி அங்க வரோமா? சரிங்கப்பா. அப்பா என்னப்பா ஆச்சு? என்னன்னு எனக்கு முழுசா தெரியலமா. சிவா தம்பி கல்யாணம் ஏற்பாடு பண்ண கோவிலுக்கு நம்ம 2 பேரும் உடனே கிளம்பி திவ்யா வர சொல்றா. அங்க ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். நாம அங்க நேர போனதான் தெரியும். வா போலாம்.